கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 23 வசனம் 1. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் கேட்கும் பொழுதே நமக்குள்ளாக ஒரு எண்ணம் வரும். இந்த வசனம் தானே, இந்த வசனம் எனக்கு தண்ணீர் குடித்த பாடத்தை போல அவ்வளவு சுலபமாக எளிதாக மனப்பாடம் செய்து வைத்திருக்கின்றேன். நான் இந்த வசனத்தை பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன், பல முறை நான் கேட்டிருக்கின்றேன். இந்த வசனம் மிகவும் அறிமுகமான ஒரு வசனம் என்று சொல்லி நாம் அனைவரும் நினைக்கக்கூடும். ஏன், எனக்கு கூட இந்த மிக அதிகமாய் தெரிந்த வசனம் தானே என்ற எண்ணம் இதை வாசிக்கும் பொழுதே தோன்றுகிறது. ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு இமைப்பொழுதும், ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு இமைப்பொழுதும், எப்படி நம்முடைய கையில் கட்டி கொண்டிருக்கிறதான கடிகாரம் ஒவ்வொரு நொடியாக நகர்ந்து நகர்ந்து அது அந்த நாளை நடத்தி கொண்டே இருக்கின்றதோ, அதே வண்ணமாக இந்த வசனம் என்பது ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அல்லது இன்னொரு வார்த்தையில் நான் சொல்ல வேண்டுமென்றால், அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு கடிகாரம் நம்முடைய கையிலிருந்து செயல்படுவதைப் போல, அல்லது நமக்குள்ளாக இருந்து துடித்து கொண்டே இருக்கின்ற அந்த இருதயத்தின் துடிப்பு இருக்கிறதே, அதை போல இடைவிடாமல் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆம், இந்த உலக வாழ்க்கை எப்படி நடத்தப்படுகின்றது, நான் எப்படி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு என்ன நிகழ்கின்றது, என் தேவைகள் எவ்விதமாக சந்திக்கப்படுகின்றது, இந்த கேள்வியெல்லாம் கேட்டுவிட்டு இந்த 2 வரியாகிய இந்த சின்ன வசனத்தை நாம் வாசித்தால் இந்த வசனத்தினுடைய ஆழம் நமக்கு புரியும். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், அவர் என்னை பொறுப்பெடுத்து அனுதினமும் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் என்னை வழி நடத்துகிறவர் மாத்திரமல்ல, என்னை அறிந்தவர் மாத்திரமல்ல, அவர் என்னை ஒவ்வொரு குறைவில்லாமல் அவர் பார்த்து கொள்ளுகின்ற ஒரு அருமையான ஆண்டவராயிருக்கிறார். நான் அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருப்பது மட்டுமல்ல, அவருடைய கேர் என்று சொல்லுகின்றமே, அவருடைய அன்பு, அவருடைய பரிவு, அவருடைய இரக்கம், அதற்குள்ளாக நான் எந்நாளும் வைத்து நான் காக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றேன். ஆகவே தான் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் துவக்கத்தில் சொன்னேன், ஒரு இருதய துடிப்பை போல தினமும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. கடவுள் நம்முடைய மேய்ப்பராக இருந்து அழகாக வழிநடத்தி கொண்டே போகின்றார். எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை இடர்பாடுகள் எது வந்தாலும் கூட நமக்கு முன் செல்லுகின்ற மேய்ப்பன் ஆகிய நம்முடைய கடவுள் அந்த தடைகளெல்லாம் அகற்றி போட்டு, அந்த இடையூறுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி, நமக்கு முன்பாக எதிராய் வருகிற ஆபத்துகளை எல்லாம் நீக்கி போட்டு, நாம் நடந்து செல்வதற்கான, முன்னேறி செல்வதற்கான பாதையை கடவுள் செவ்வைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் சுகமாக அதில் நடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளையும் நாம் அப்படித்தான் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நான் கடந்து வருகிறபடினாலே வாழ்க்கையிலே தாழ்ச்சி என்பது, குறைவு என்பது இல்லை என்கிற நிலை வருவதே இல்லை. ஒருவேளை தேவைகள் இல்லையா? அப்படி அல்ல, தேவைகள் வரும். பசித்தால் தானே சாப்பிட முடியும், தாகம் எடுத்தால் தானே தண்ணீர் பருக முடியும். அதே போல்தான் பிரச்சனைகள், தடைகள், போராட்டங்கள், குறைவுகள்
வரும். ஆனால் அது உருவாகும் பொழுதே என் ஆண்டவர் அதற்கான வழிகளை திறந்து கொடுத்து அந்த தேவைகளும் அந்த பிரச்சனைகளை எப்படி நிறைவேற்றுவதென்று ஆண்டவர் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்து விடுகின்றார். அப்படி செயல்படும் பொழுது அது மலை போல வந்து என்னை அப்படியே நசுக்கி போட வேண்டும் என்று நினைத்து வருகின்ற அந்த பிரச்சனைகள் வெயில் பட்ட பனி போல அது இருக்கிற இடம் தெரியாமல் அகன்று போய் விடுகிறது. என் சத்துருவை கடவுள் இப்படி சொன்னார், நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று. ஆம், அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் கடவுள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். நமக்கு ஒரு குறைவில்லாதபடி அவர் பார்த்து கொள்வார். கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மை பொறுப்படுத்தி கொள்ளவும் நம்மை விட நம்மை குறித்து அதிக அக்கறை நிறைந்த கடவுளாய் நம்மோடு கூட இருக்கின்றார். அதனால் மிகவும் தைரியத்தோடு கூட மன உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து ஒரு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் என் மெய்ப்பராயிருந்து என்னை நடத்தி வருகிறதற்காக உமக்கு தோத்திரம். நீர் ஒவ்வொரு நாளும் என்னை அதிசயமாய் நடத்துகிறபடினால் என் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லை. உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து பொறுப்பெடுத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.